அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொந்தங்களே. இன்று நாம் காணுகின்ற தலைப்பு, இன்றைய சூழலில் விவசாயம் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். விவசாயிகள் இந்தியாவின் முதுகெலும்புகள். காந்தியடிகள் சொல்லியிருக்காரு, விவசாயிகள் குறுகிய வெயிலை பொருட்படுத்தாது, மழையை பொருட்படுத்தாது, கண் துஞ்சாது விவசாயம் செய்கின்ற பொழுதுதான் நாம் அனைவரும் பலவிதமான சுவையான உணவையும் சுவையான காய்கறிகளையும் நாம் உண்ண முடிகின்றது. அதற்கு அடிப்படை காரணம் விவசாயிகளுடைய உழைப்பு. விவசாயம் நாட்டிலே எங்கே சிறப்பாக இருக்கின்றதோ அங்கேதான் அந்த நாடு செழிக்கின்றது. நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். நீரின்றி அமையாத உலகம். இந்த உலகத்திலே மிக முக்கியமானது நீர். நம் உடலிலே 80% நீர் தான் இருக்கிறது. ஒரு மனிதன் 100 கிலோ இருந்தால் என்றால் 8 கிலோ ரத்தம் இருக்கின்றது. சுமார் 50 கிலோ நீர் தான் இருக்கிறது. ஆக உலகத்தில் நீரின்றி அமையாத உலகு, நீரின்றி அமையாத உடம்பு. அந்த அளவிற்கே நீர் முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த நீரினை பயன்படுத்துவோர்கள் முறையாக பயன்படுத்தினால் விவசாயத்திலே முன்னேற்றம் கொள்ளலாம். இன்று அரசாங்கம் இலவச மின்சாரத்தை அறிவித்திருக்கிறது. யாருமே தண்ணி விலகி பார்க்கறது இல்லை, மோட்டர் போட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன இலவச மின்சாரம் இல்லையா? ஏன்னா விவசாயிகளுடைய விலை நிர்ணயம் செய்ய முடியாத விவசாயிகள் அது முடியாது. உதாரணமாக அன்னைக்கு விவசாயம் பண்ணும்போது என்கிட்ட ஒரு ஆள் கேட்டார், தம்பி விவசாயம் பண்ணினாயா? அண்ணாச்சி விவசாயம் பண்ணுனேன் அண்ணாச்சி. என்னாச்சு? ஏதோ இருக்குன்னாச்சு. என்னது இருக்குன்னாச்சு? மல்லி போட்டேன், 6 மர கப்பாட்டு மல்லி போட்டேன். என்னாச்சு? 10 ரூபா வந்தாச்சு. வியாபாரி கேட்க வர மாட்டாங்க. உள்ளி என்னாச்சு? 20 ரூபா 30 ரூபா. தக்காளி என்னாச்சு? 10 ரூபா 15 ரூபா. கட்டுமா? கட்டாது. ஏன் கட்டாது? விவசாயிகளுக்கு சம்பளம், விவசாய கூலிகளுக்கு சம்பளம் 300 ரூபா ப்ளஸ் டீ செலவு 350. காலையில் 9:30 குறும்போக 3:30 குதிச்சு வெளியில் போயிடுவாங்க. இடையில சாப்பாடு பிறகு 1 மணி நேரம். அவங்க பார்க்கக்கூடிய வேலையினுடைய நேரம் 11:30, 12:30, 1:30, 2:30, 3:30, 5 மணி நேரம். 5 மணி நேரம் விவசாய கூலிகள் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு சம்பளம் 350. ஒரு மணிக்கு 70 ரூபா வருது. ஆனால் அந்த விவசாயி காலையில் 6 மணிக்கு போய் சாயங்காலம் வரைக்கும் பாய், அப்புறம் நைட்டில் தண்ணி பாய்க்க போய் அவனுக்கு கிடைக்கிறது வருமானம் இல்லை. அவனுக்கு உடல் சுகாதாரமாக இருக்கும், அவ்வளோதான். அதாவது ஒரு விவசாயி ஹெல்த்தியாக இருப்பான், 100 பேருக்கு சோறு போடுவான், 1000 பேருக்கு காய்கறி கொடுப்பான். இதுதான் அவனுடைய ஒரு மன திருப்தி. எப்படி மழை எல்லோருக்கும் பொதுவாக இருக்கோ அதே மாதிரி விவசாயிகள் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கின்ற ஒரு தர்மவான். அந்த விவசாயம் செய்கின்றவர்களை நீங்கள் வணங்க வேண்டும். விவசாயிகள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் கண் துஞ்சாது, அவர்களுடைய வேலைக்கு நேரம் கிடையாது, அவர்களுடைய உழைப்புக்கு மதிப்பு இல்லை. 10 ரூபாய்க்கு மல்லிகளை கொண்டு போட்டு அந்த வியாபாரத்தை போய் ரூபா கேட்கும்போது மல்லிக்குள்ள அண்ணா கணக்கு போய் பாருங்க. தக்காளி பழம் 2 மாதத்துக்கு முன்னே 100 ரூபா, இன்னைக்கு 20 ரூபா. மல்லிக்குள்ள 1 மாதத்துக்கு முன்னே 100 ரூபா, இன்னைக்கு 10 ரூபா. இதுக்கு தான் மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்தது. விவசாய பொருட்களை விவசாயிகளை நிர்ணயம் செய்யலாம் என்று சொல்கின்ற பொழுது இந்த வியாபாரிகளெல்லாம் சேர்ந்து எதிர்த்தார்கள். ஏன்? இடைத்தரகர்கள் 10 ரூபாய்க்கு வாங்கின மல்லிக்குள்ளையை அவர்கள் 30 ரூபாய்க்கு விற்கிறார்கள். 50 ரூபாய்க்கு வாங்குகின்ற அவரைக்காய் அவர்கள் 110 ரூபாய்க்கு விற்கிறார்கள். 10 ரூபாய்க்கு வைக்கிற தக்காளி பழத்தை 35 ரூபாய்க்கு விற்கிறார்கள். விவசாயிகளுக்கு என்ன கிடைக்கும் என்று பாருங்கள். என்றைக்கு விவசாயி வியாபாரியாக மாறுகின்றானோ அன்றைக்கு இந்த விவசாயி நிமிர்வான். என்றைக்கு 1 மூடை நெல் விலையும் 1 கிராம் நகை விலையும் ஒன்றாக இருக்கின்றதோ அந்த விவசாயிகள் புல்லட்டில் போவான். என்று விவசாயிகளை யாரும் கண்டுகொள்ளவில்லை. காரணம், அரசாங்கத்தில் வழங்குகின்ற இலவச சட்டத்திட்டங்கள். இவை எல்லாத்தையும் ஆராய்கின்ற பொழுது விவசாயி உற்பத்தி செய்கின்ற செலவு அதிகம், விற்கின்ற செலவு கம்மி. யாரும் விவசாயத்தை நம்பி இருக்கவில்லை. விவசாயத்தை சைட் தொழிலாக வச்சுருக்காங்க. பிற தொழில் விவசாயிகளும் இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போனால் 800 ரூபா வேண்டி சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடலாம். வயலுக்கு விவசாயம் பண்ண போனால் 300 ரூபா கையில் வேணும். ஆக விவசாயம் விளங்காமல் போவதற்கு காரணம் இந்த சரியான வேலையாட்கள் கிடைக்கவில்லை, சரியான விலைகள் கிடைக்கவில்லை. அரசாங்கம் இதற்கு எந்த
எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே விவசாயிகளை ஒன்றுபடுங்கள். நீங்கள் என்று வியாபாரிகளாக மாறுகின்றீர்களோ அன்றைக்கு நீங்கள் முதலாளிகள். இவர்கள் நாட்டின் பங்காளிகள், இந்திய நாட்டின் முதலாளிகள், உண்ண தெரியாத பாவிகள், உண்ண தெரியாத பாவிகள். விவசாயம் காப்போம், இந்த நாட்டை உயர்த்துவோம் என்று கூறி அனைவருக்கும் காலை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விவசாயி, அகில திரட்டு விரிவுரையாளர், பட்டிமன்ற நடுவர் மற்றும் துளசி நகர் நிறுவனர் சுலோ முதனகோபால், பிகாம் MA. வணக்கம்.